ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கதையை சேர்ந்துக்கிட்டு சரியான இது காரியவாதியாக இருக்காருங்க. எப்படின்னா அவர் மல்லியோட வாயாலேயே மல்லியை அந்த ரேணுகாவை எப்படியாச்சும் விஜய் கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக பெரிய பிளானாக போட்டுட்ருக்காரு. என்னதான் அவர் கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்டும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க பொண்ணு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்காரு. அவங்க பொண்ணை வாழ வைக்கணும், அவங்க பொண்ணு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பாசத்தோட இதோடு இருக்கிறவர் இந்த ரேணுகாவே உண்மையான ரேணுகா இல்லை, அவள் போலியான ரேணுகா தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன தான் பண்ணாலும் அந்த ரேணுகா காட்டில் மழை தான், அதனால் அவள் சொல்கிறது எல்லாமே நடக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, சரி அவளுக்கு நல்ல மழை அடிச்சுன்னு போகுது, நமக்கு என்ன அப்படின்னு போனால் மல்லியவே உட்காந்து நோண்டிகிட்ருக்காது. மல்லியவே அவள் கையாலே எல்லாத்தையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அதுக்கப்புறம் மல்லியை கஷ்டப்பட்டது. எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் கோவரமாக வராதுங்களா. அதனால் இப்போ அந்த மாதிரி தான் ரேணுகாவோட நல்லதுக்காக இந்த கதிரேசம் பண்ணுற வேலை எப்படியாச்சும் ரேணுகாவும் விஜய் சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக விஜய் என் பிஸ்னஸை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என் வீட்டையும் நீங்களே பார்த்துக்கோங்க, என் சொத்து பத்து எல்லாத்தையும் உங்கள் பேர்லையும் ரேணுகா பேர்லையும் எழுதி வச்சிடறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை, அதுக்கு அவர் சம்மதிக்கிற மாதிரியும் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். அது எதுக்கு தேவையில்லை, என் வீட்டுக்கு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிற அதை கேட்கவே மாட்டேங்கிறார். நீயாச்சும் சொல்லுமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் சொல்ல, ஆனால் இவர் சொல்கிறத அவர் கேட்பாரா? கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. என்னுடைய உழைப்பால் தான் நான் மேலுக்கு வரணும், என்னுடைய உழைப்பை நம்பி தான் நான் இருக்கேன், யாருடைய கை எதையும் நான் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஓசியில் வர எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் அதையே சொல்லி காட்டுறது, அதுக்கப்புறம் என்னை வெறுப்பேற்றுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டா எனக்குன்னு ஒரு குடும்பம் நடத்துகிற தகுதி அந்தஸ்து இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தே இது இல்லாத போயிடும், அர்த்தம் இல்லாத போயிடும். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களே வளர்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, அதை வச்சு நானே பார்த்துக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டால் யாரும் எனக்கு உதவி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நீ கொஞ்சம் சொல்லுமான்னு சொல்ல, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா பைத்தியக்காசி மாதிரி இருந்தாலும் அவள் பண்ணுற வேலை எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நடிப்பு செல்லுபடி ஆகும்னு பார்த்தா அவள் காட்டில் மழை தானே, அதனால் அவள் என்ன சொன்னாலும் யார் வேணாலும் நம்பி தான் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடக்குதுன்னா இவள் அந்த கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு என்னடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே பார்த்தா, ஐயோ எனக்கு கை வலிக்குது என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொயங்க பேசினுக்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வேற, என்னாச்சு எனக்கா தங்கமே என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய் எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ என்னாச்சு தெரியலையே, வா அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அந்த வழியாக நம்ம மல்லியோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு என்னடா அது நம்ம மாப்பிள்ளை குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா அவள் கையை பிடிச்சி அமுக்கி நிற்கிறாரு. ஐயோ மாப்பிள்ளை தம்பி என்ன ஆச்சு, என்னத்துக்கு அவள் கையை பிடிச்சி அமுக்கிங்கன்னா, அது இல்லைங்க மேம், இவளுக்கு கை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால அதனால் அமுக்கி விட வந்தேன் அப்படிதான். ஆடாச்சி இவ்வளோதானா, நீங்கள் இதுக்கு போய் இது சின்ன விஷயத்தெல்லாம் வரலாமா, நீங்கள் போய் வெண்பா குட்டிக்கு நான் பால் கொண்டு வந்தேன், அதை நீங்கள் குடிக்க வச்சுட்டு தூங்குங்க, அதுக்கப்புறம் இவளை நான் ஒரு வலி கொண்டு வரேன்னதும், ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படிதும், அதுவா அந்த கை வலியை ஒரு வலி கொண்டு வரேன்னு சொன்னப்பா, என்னப்பா நீ தப்பு புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக, அதுக்கப்புறம் அந்த ரேணுகாவோட கையை பிடிச்சி ஒரு பதம் பார்த்துடுறாங்க, லடக்கு புடுக்குன்னு உடைக்கிற வரைக்கும், ஐயோ எனக்கு கை வலியே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என் கை வலியெல்லாம் செட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு சொல்ல, அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் கை வலி மொத்தத்தையும் போய்க்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் கை வலிக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு, ஐயோ அம்மா எனக்கு கை வலியே இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்த்துக்கிறேன், வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அப்படியே சொன்னாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் தாயே, நீ கிளப்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை எடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா என்ன இது நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் கூட சேர்ந்துட்டுருக்கு இந்த ராஜேஸ்வரி வேறு, அந்த செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, கதிரேசனோட செக்ரட்டரி, அவங்கள அடித்து தூச்சி அந்த இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்க வாயவே திறக்கல. அதனால் இந்த லாக்கர் கீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்ட்டு இவங்க போக, ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே விசித்திரமாக இருக்குது. என்னடா இது நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா
இங்கே வந்து இப்போ இந்த இவர் இருக்கா இல்லையா, அவங்க தங்கச்சி நிஷா, அவள் வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்கா. நம்ம ஏன் இந்த ராஜேஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மொத்த சொத்தையும் அவளை கொடுக்கணும், மொத்தத்தையும் நம்மளே அமைக்கிடலாமே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு என்ன வரப்போகுது, அதனால் இவங்க சொல்கிற எதுக்கும் நம்ம தலையாட்டக்கூடாது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பண்ணுறதுனால நமக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளே களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறான். இப்போ யார் தான் இதில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. இந்த சுடர் தான் மொத்த காசையும் ஆட்டியை போட்டுன்னு அவள் தான் ஜெயிச்சு ஓட போகிறா. அதுக்கப்புறமா எல்லாரும் அவள் மூஞ்சியை தான் பார்த்துட்டு நின்றுட்டு போகிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாமல். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.